A greater than B, B greater than or equal to C, C less than E. இல்லையாச்சா? Conclusion A greater than or equal to C, A less than C. Answer either 1 or 2. இதுக்கு தான் நான் ரிப்பீட்டர்னு சொல்லி கேட்டேன். ஆன்சர் என்ன? கரெக்டா? திரும்ப 1 சார் 1 ஓகே. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட இருக்க ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டினே தப்பா போடுவாங்க. அவசரத்துல அப்படியே பார்த்துட்டு லாஸ்ட் இயரே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் இப்ப பிஓக்கு மட்டும் தான் எலிஜிபிள். லாஸ்ட் இயர்ல கிடைச்சிருந்தா ஒரு வேலை கிளர்க்கும் எழுதி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. 10th ஈஸி பேட்ச், அதனால நான் 53 என்னமோ தான் கொடுத்தேன். எல்லாரும் 65 கொடுத்தாங்க. நான் பயந்துட்டேன், சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. இந்த தடவை நான் டஃபஸ்ட் ஸ்லாட் தான் மாட்டிக்கிட்டேன் இந்த இயர். எப்பனா சாட்டர்டே செகண்ட் ஷிஃப்ட் மாட்டிக்கிட்டேன். 58 கொடுத்துருக்கேன். யாரும் எனக்கு தெரிஞ்சு அதிகமா என்னை விட அதிகமா ரொம்ப கம்மி 58 போட்டிருக்கியா? ஆமா. வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இப்போ இந்த வீடியோல யார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கெய்ட்லியோட கோட் ப்ரோக்ராம்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்டூடெண்ட் தான் நம்மளோட இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மெயினா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட் ப்ரமோஷன் தான். சரிங்களா? ஸோ கோட்ல என்னென்ன கொடுக்குறோம், நம்ம ஃபீட்பேக்ல அவங்க என்ன சொல்றாங்க, இது ஸ்கிரிப்டடோ இல்லை முன்னாடி அவங்கள்ட்ட நான் எதுவுமே பேசி வச்சுட்டு வரல மக்களே. சரிங்களா? லைவாவே நாங்க இப்ப அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுட்டு எப்படி போகுது என்ன போகுது அப்படின்றத கேட்க போறோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் 2 பேர் நம்மளோட இருக்காங்க, ரிப்பீட்டர்ஸ் 2 பேர் நம்மளோட இருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாசத்துல பேட்ச் ஸ்டார்ட் ஆகி இப்போ வர போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி போகுது என்ன போகுதுன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி ஜெகன் சார், ரிப்பீட்டர்ஸ்ட ஒரு கேள்வி, பென்னு பேப்பர் மட்டும் எடுத்துக்கங்களேன் பக்கத்துல. நான் சொல்ற லெட்டரை மட்டும் அப்படியே போடுங்க. இன்இக்வாலிட்டி தான், சிம்பிள் கொஸ்டின் தான். A greater than B, B greater than or equal to C, C less than E. இல்லையாச்சா? Conclusion A greater than or equal to C, A less than C. Answer either 1 or 2. இதுக்கு தான் நான் ரிப்பீட்டர்னு சொல்லி கேட்டேன். ஆன்சர் என்ன? கரெக்டா? திரும்ப 1 சார் 1 ஓகே. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட இருக்க ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டினே தப்பா போடுவாங்க. அவசரத்துல அப்படியே பார்த்துட்டு, அதனாலதான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன் உங்களை. நிறைய பேர் இப்படி மிஸ்டேக் விடுவாங்க ப்ரோ. இப்படி பிலிம்ஸ்ல மிஸ்டேக் விடக்கூடாதுன்னு இந்த கேள்வியே கேட்டேன். இனி நீங்க உஷாரா இருப்பீங்களே இன்இக்வாலிட்டியில. அசால்ட்டா நினைப்போம், ஆனா இன்இக்வாலிட்டியே நம்மள செஞ்சு விட்டு போயிடும். கண்டிப்பா சார். எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த கொஸ்டின் எழுதும் போதே எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்றாங்க. மேல ஸ்டேட்மெண்டே பார்க்க மாட்டாங்க. 2 வேரியபிள் சேமா இருக்கு, 3 ரிலேஷன் இருக்குன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. சரி, ஓகே. ஸோ அகிலா மேம், ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இது உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஹானஸ்டா சொல்லுங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ, இவர் ஜெகன் சார் திட்டுவாரோ நாங்க திட்டுவோம் எதுவும் நினைக்க வேணாம். சரிங்களா? ஹானஸ்டா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து? ஏன்னா மென்டார் சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஒரு 80 புக்லெட் கொடுக்குறாங்க, அடிக்கடி டவுட் கேட்டா சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க, நிறைய வீடியோ கோர்ஸ்ல ட்ரெயினர்லாம் டீச் பண்றாங்க, அது போக மார்க் டெஸ்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சா? கண்டிப்பா சார். ஆக்சுவலி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இது லாஸ்ட் இயரே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் இப்ப பிஓக்கு மட்டும் தான் எலிஜிபிள். லாஸ்ட் இயர்ல கிடைச்சிருந்தா ஒரு வேலை கிளர்க்கும் எழுதி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் எந்த டைம்ல நான் உண்மையா ஆக்சுவலி மேம் கிருபா மேம் எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, நீங்க எந்த நேரம் எந்த டவுட் தான் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க மென்டார்ட்ட பேசுனீங்களோ இல்லையோ என்கிட்ட உடனே கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப்னால கிடைக்கிற டைம்ல படிக்கிறது தான். அதனால நீங்க எதனால உடனே நான் இப்ப எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கேட்டா உடனே சால்வ் பண்ணி அனுப்புறாங்களா? உடனே சார் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு எனக்கு கண்டிச்சிது. இப்ப ஏதோ ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குனாலும் அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்ல அதுக்கு சொல்யூஷனே வந்துட்டனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எப்பனாலுமே ஆக்சுவலி நான் லேட் 10 o'clock அப்பெல்லாம் கூட மேம்கிட்ட பேசி இந்த மாதிரி என்னோட டவுட்ஸை கேட்டிருக்கேன் சார். கிளாஸஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வருதா? எஸ் சார். ஆக்சுவலி நீங்க சொல்லியிருக்கீங்க கன்சிஸ்டன்சியா படிக்கணும் அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்வீங்க. இப்ப நம்ம தனியா படிக்கும் போது கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் லேக் ஆயிடும். சரி இன்னைக்கு ஏதோ வேலை இருக்கு விட்டுருவோம் அப்படின்னு தோணும். ஆனா இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க சார். கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம இது விட்டுட்டோம்னா நாளைக்கு நிறைய ஆக்சுவலி இந்த ஷெட்யூல் எப்படி இருக்கும்னா கரெக்டா இருக்குது. ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம்னா கூட அடுத்த நாள் கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் வேகம் ஆயிடும்.
அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இது உள்ளது இன்னைக்கு முடிச்சாதான் நம்ம அடுத்த நாள் உள்ளதை கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். அது மாதிரி இருக்கிறதுனால டெய்லியுமே இன்னைய வரைக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்குமே சரி, எல்லாமே சரி அன்னன்னைக்கே முடிச்சிட்டோம்னா தான் நம்ம அடுத்த நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். நான் உண்மையா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் சார். ஓகே. இளந்தமிழன் சார், உங்களுக்கு நீங்க ஒரு பிகினர் கரெக்டா? உங்களுக்கு தான் இது மெயினா யூஸ்ஃபுல்லா இருந்தது நம்பர். ஏன்னா அவங்க ரிப்பீட்டர்ஸ், அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாம் முன்னாடியே படிச்சு இந்த கிளாஸ் ஒரு பிராக்டிஸ்க்குன்னு வந்திருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து பிகினரா ஃப்ரெஷரா இருக்கும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? கோட்லயே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னா. ஸ்பெஷல் செஷன் சார். ஸ்பெஷல் செஷன் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம் சார். யார் யார் எடுக்கிறாங்க ஸ்பெஷல் செஷன்? கார்த்தி முருகன் சார். அவர் கார்த்தி சூப்பரா எடுப்பாப்ல. கார்த்திக் சார் குழந்தைக்கு டீச் பண்ற மாதிரி டீச் பண்ணுவார் அவரு. நானே பாத்துருக்கேன், எங்க கூட தானே முன்னாடி இருந்தாரு. சோ வேற உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? ஸ்கெடியூல் சார். இந்த மார்க் டெஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கவே மாட்டேன். நானா எடுத்தேன்னா வந்து எடுத்திருக்கவே மாட்டேன். ஒரு நாளைக்கு 5 மார்க் டெஸ்ட் வந்து ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 130 மார்க் டெஸ்ட் வந்து எடுத்தது எனக்குவே பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். 130 எடுக்கிறது பெருசு இல்ல, அதை அனலைசிஸ் பண்ணுவீங்களா? உங்களை இம்ப்ரூவ் பண்ணுவாங்களா மென்டார்? அப்படி கேக்குறேன். எஸ் சார், தினைக்கு அனலைஸ் பண்ணி 5 மார்க் டெஸ்டையும் அனலைஸ் பண்ணி 130 மார்க் டெஸ்ட் கிட்ட வந்து ஒரு மாசத்துல எடுத்திருக்கோம் சார். அதனால கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்பெல்லாம் உங்களால கான்ஃபிடென்ட்டா சால்வ் பண்ண முடியுதா பயப்படாம? எஸ் சார். சூப்பர். யாமினி அருணா மேம். ஹலோ சார். கேக்குது சார். இப்ப ரீசெண்டா திண்டுக்கல்ல வந்து நான் சாரை பார்த்தேன். அந்த அகாடமி கெய்ட்லி அகாடமி ஓப்பனிங் அப்ப ஜெகன் சார் சொன்னாரு, ஏதோ ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்களாம்ல, ஒரு 5 மார்க் டெஸ்ட் வச்சு அந்த ஸ்கோர் எல்லாம் வந்து பாக்குறதெல்லாம் வச்சு எக்ஸல் ஷீட்ல போட்டு இருக்கா? ஆமா சார். ஆக்சுவலி நம்ம 5 டெஸ்ட் எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸல் ஷீட்ல போடும்போது நமக்கே தெரியும் 5ல வந்து எப்படி ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு வாரம் போடும் போதே வந்து நமக்கு ஓகே, நம்மளே இது இவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு தெரியும். அதுல வந்து இன்னொரு ஸ்பெஷலா என்னன்னா, ஒரு மென்டார் செக் இருக்கும். இப்போ ஒரு 5 டெஸ்ட்ல வந்து 2 நல்லா பண்ணியிருப்போம். 1 வந்து ரொம்ப கம்மியா வந்திருக்கும். ஏன் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு நமக்கு தெரியாது. ஒரு மென்டார் கிட்ட டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அதை நம்ம வேணும், எனக்கு ஒரு கால் வேணும் அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து நமக்கு ஒரு மென்டார் கால் பண்ணி என்ன ஹெல்ப் வேணுமோ, இதுல இது தப்பா இருக்கு அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அது வந்து ஆக்சுவலி அது நல்லா தான் போகும் சார். ஏன்னா 80 கொடுத்திருக்காங்களே, அது யூஸ்ஃபுல்லா இருக்காமா? 80 இல்ல சார், நான் புக்லெட் இல்ல அது வந்து ஒவ்வொருத்தரோடது எப்படின்னு எனக்கு தெரியல. என்னோட இதுல வந்து நான் புக்லெட் விட வீடியோஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி இந்த இங்கிலீஷ்க்கு இருக்கும், சினானிம்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி புக்லெட்ஸ் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எடுத்து இப்போ ரீசனிங் ப்ராக்டிஸ்ங்கிறது எனக்கு அதை விட வந்து வேற நம்ம இதுல இருக்கும்ல, ஒரு கோர்ஸ் போடுறது. கொடுத்திருக்காங்களா, அதெல்லாம் ஆமா பார்க்க மாட்டீங்களா? அதோட வீடியோ பாத்துறேன்னு சொல்றீங்களா? நான் அப்படி பார்த்தேன் இல்ல, ஒவ்வொருத்தர் எப்படின்னு தெரியல. நான் வந்து வீடியோ தான் பாத்துருவேன் புக்லெட்ஸ் யூஸ் பண்றதை விட. இல்ல சார், அது பாப்பாலாம் இருக்காங்களா சார், அது நம்மளால அது முடியல சார். ஒரு ஃபுல் ஃபிளஜ்டா படிக்கிறவங்க மேபி யூஸ் பண்ணலாம். அது வந்து மாறுது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. என்னோட இதுக்கு வந்து இது செட் ஆகுது எனக்கு. ஆமா சூப்பர். நீங்க 2 பேர் கூடிய சீக்கிரம் 4 பேருமே கிளியர் பண்ணணும். நீங்க எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபான்ட்ட படிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும், எங்க வீட்லயே இருக்காங்களா ஒய்ஃப், இல்ல அவங்க படிக்கும் போதெல்லாம் காலத்தெல்லாம் இப்படிதான் இருப்பாங்களாம். சரிங்களா? சரி, நம்ம குரு பிரசாத் சார் சொல்லுங்க ப்ரோ. சும்மா பாசிட்டிவா சொல்லிட்டே இருக்க கூடாது. ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். இல்ல உண்மையாவே இப்படி கேர் பண்றாங்கன்னு நீங்க பேசுறதுலே தெரியுது. சரிங்களா? உண்மையா ஏதாவது வேற உங்களுக்கு சஜஷன் இருக்கா? சார் இப்படி பண்ணா இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் சார் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு? இப்போ ஐபிபிஎஸ் இருக்கா சார்? எனக்கு ஃபுல்ஃபில் தான் இருக்கு. ஒண்ணுதான் எனக்கு. இப்போ வந்து ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மெயின்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அட்வான்டேஜ். அது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம்னா அது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ட்ரெயின் பண்ணா நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் கொடுத்துட்டு தப்பாவே எழுதுனாலும் என்னதான் நம்ம வந்து ரைட்டிங் ஸ்கில்ல எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பிலிம்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாம இப்ப இருந்தே உங்களுக்கு தேவைன்றீங்க. கரெக்டா? ஆமாங்க. அப்ப ஃபார்முக்கு வந்துடலாம். இப்போ வந்து ஆகஸ்ட் நடக்குது. நவம்பர்ல தான் ஐபிபிஎஸ் மெயின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணா, நான் ஆக்சுவலா ஷெட்யூல் படி நவம்பர்ல தான் டிஸ்கிரிப்டிவ் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதா ஜெகதீஷ் சார் சொன்னாரு. ஸோ ஆமா, மெயின்ஸ் ஒட்டி அது எப்பயும் போல நமக்கு அந்த ஃபாஸ்ட் வந்துடும். இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணா அந்த ஃப்ளோ வந்து நமக்கு கிடைக்கும். இதுல அப்ப நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ்ன்றப்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். சரி, அப்படியும் வச்சுக்கலாம். நம்ம இது பிலிம்ஸ் மட்டும் முடிச்சிடலாம் குரு பிரசாத், முடிச்சிட்டு நம்ம கொடுக்கலாம். சரிங்க சார்.
உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கா குரு பிரசாத் சார்? தெரிஞ்சிருக்கு. உங்க பேரையும் இளந்தமிழன் பேரையும் தான் பேங்க் அவனஸ் கிளாஸ் எடுக்கும்போது அடிக்கடி பார்ப்பேன். நீங்க 2 பேரும் தான் வந்து நிப்பீங்க. என்னால கிளாஸ் எடுக்க முடியல, நம்ம சேனல்ல எடுக்க முடியல. உங்களுக்கு தெரியும்ல, வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி அப்படியே போயிருச்சு. பட் இப்ப பேங்க் அவனஸ் நல்லா போகுதா? அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேத்யூ முடிச்சிட்டாரு சார். மேத்யூ முடிச்சிட்டாரா? சம்பவமா செஞ்சு விட்டாரு சார். சோ எனக்கு ஒரு பாயிண்ட் எல்லாருமே சொல்லணும். மேடம் சொன்னாங்களே கோட்ல பிடிச்சதுன்னு, உங்களுக்கு கோட்ல பிடிச்சது என்ன? நீங்க ஓப்பனாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்களே சொல்லலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு ஓப்பனா சொல்லலாம். ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட நீங்க பேசுற மாதிரி சொல்லணும். சார் எனக்கு ஒரே ஒரு சின்ன சஜஷன் சொல்லுங்க ப்ரோ. நம்ம கோட்டுக்கு முன்னாடி இவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, கோட்ல இருந்து நம்ம ஷெட்யூல்ஸ் ஃபாலோ பண்ணிருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க இப்போ RRBPO அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரியலா ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல அந்த ப்ராக்ரஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க அதை மட்டும் எல்லாருமே சொல்லுங்க வரிசையா. ஃபர்ஸ்ட் அம்மா யாமினியர் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி சார் கோட் முன்னாடி வந்துட்டு என்னன்னா ஒரு 15 மார்க் போயிடும் ப்ரிலிம்ஸ்லயே. அது என்ன RRB கிளர்க்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த லெவல்ல தான் இருந்தேன். என்ன தப்பாகுது என்ன எதுவுமே அனலைஸ் பண்ண தெரியல. இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படின்னா என்னால ஈஸியா வந்து ஒரு கிளர்க்கு ஒரு 2 மார்க் 3 மார்க் தான் போகுது. அப்ப அந்த 15 மார்க் தாண்டி வந்திருக்கேங்கிறது தான் அதோட பிளஸ்ஸா நான் வந்து பாக்குறேன். இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது கோட்ல என்னன்னா அந்த வீடியோ சொல்யூஷன் பக்கத்துலயே இருக்கும். நம்ம வந்து அலைய வேண்டாம், ஒரு குரூப்ல போட்டுட்டு யாராவது அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும்னு இல்லை. உடனடியா எஜுகேட்டர்ல இருந்து பண்ணிடுறாங்க. அந்த எஜுகேட்டர் சொல்றதுலயும் டவுட் இருந்தாலும் மென்டாஸ் இருக்காங்களா, உடனடியா வாட்ஸ்அப் காலோ இல்ல டைரக்டா கூட கால் பண்ணி கேட்டும் போது அது எவ்வளவு சில்லியா இருந்தாலும் அது அப்பவே கிளியர் ஆயிருந்துங்கிறப்ப அந்த டைம் வந்து சேவ் ஆகுது. ஈஸியா இருக்கு, ஃபாஸ்டா பண்ணிடலாம்ல. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அந்த வீடியோ சொல்யூஷன் வந்து தி பெஸ்ட் நம்ம இதுல. ப்ரோ எனக்கும் அதேதான் ப்ரோ, வீடியோ சொல்யூஷன் தான். ஏன்னா டெஸ்ட் வந்து இப்போ கோட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து உங்க இதுதான் யூஸ் பண்ணது. உங்க இது யூஸ் பண்ணும்போது ஆமா ஆமா ஆவரேஜா வந்து நான் ஒரு மார்க் தானா 2 மார்க் தான் டெய்லியும் எடுப்பேன். சரி யாரும் கேட்க மாட்டாங்க, நான் படிப்பேன். இவ்வளவு எஃபெக்டிவா தான் நான் படிக்க மாட்டேன். ஒரு 6 hours அந்த மாதிரி தான் படிப்பேன். இங்க இப்போ கோட் ஜாயின் பண்ணதுல இருந்து கிளாஸ் வந்து ஒரு 5 to 6 hours போயிடும். டெஸ்ட் ஒரு 2 hours 3 hours போயிடும். 10 hours மேல படிக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் வந்து ஃபுல் டைம் வந்து இதுதான், ஒர்க்கிங் தான் கிடையாது, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட 10 hours 12 hours கிட்ட படிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த ஷெடியூல் எனக்கு இந்த மாதிரி கொடுத்ததுனால தான் ஓ சரி இவங்க வந்து டெஸ்ட் எடுக்கலன்னா கேட்பாங்க அப்படின்னு ஒரு பயத்திலே சரி இது வந்து நல்லது அப்படின்ட்டு நான் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம தனியா வீட்டுல உட்கார்ந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது எல்லாமே செய்வோம்னு கேட்டா செஞ்சிருக்க மாட்டோம். சோ அந்த புஷ்க்கு தான் இந்த பைசா. ஆமா கரெக்ட்டா. நம்மளால பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் தான் நான் RRBPO எழுதினேன். நான் ஆக்சுவலா லாஸ்ட் இயர் ஜூலை தான் ஸ்டார்ட் பண்ணது ப்ரிப்பரேஷன். லாஸ்ட் இயர் ஜூன் தான் டிகிரி முடிச்சேன், ஜூலை ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து நான் டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அப்பப்போ டச்ல இருந்தேன். இப்போ பேங்க் எக்ஸாம்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு மேக்ஸ் நார்மலாவே நல்லாவே வரும். ஸோ RRBPO கிளியர் பண்ணிட்டேன், ஏதோ அதிசயமா கிளியர் பண்ணிட்டேன். 51 எடுத்து கிளியர் பண்ணிட்டேன். 10th வந்து ஈஸி பேட்ச், அதனால நான் 53 என்னமோ தான் கொடுத்தேன். எல்லாரும் 65 கொடுத்தாங்க, நான் பயந்துட்டேன், சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. இந்த தடவை நான் டஃபஸ்ட் ஸ்லாட் தான் மாட்டிக்கிட்டேன் இந்த இயர். எப்பனா சாட்டர்டே செகண்ட் ஷிஃப்ட் மாட்டிக்கிட்டேன். 58 கொடுத்துருக்கேன். யாரும் எனக்கு தெரிஞ்சு அதிகமா என்னை விட அதிகமா ரொம்ப கம்மி போட்டிருக்கியா? ஆமா எல்லாம் கோட் அதுதான் சார். எனக்கு தெரிஞ்சு கோட் இதுன்னா கண்டிப்பா ஒரு 10 அட்டெம்ப்ட் கம்மியா தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா டெய்லியும் 5 மார்க் கொடுத்ததுனாலதான் அந்த ஃப்ளோ வந்துச்சு. இன்னொன்னு எல்லாமே கரெக்டா அட்டன் பண்ணேன். ஏன்னா ஸ்டார்டிங்கே தெரிஞ்சு போச்சு இது டஃப் தான் அப்படின்ட்டு. அதனால கொஞ்சம் ஒரு ரீசனிங் மார்க் எடுத்திருக்கீங்களா, கண்டிப்பா உங்களே நீங்க மோல்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. சோ மேம் நீங்க அகிலா மேம். சார் நான் மெயின்ஸ் தான் சார் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஆக்சுவலி முன்னாடிலாம் வந்து ஒரு மார்க்கை வந்து 2 நாளா ஸ்பிளிட் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு ஒரு சப்ஜெக்டும் அடுத்த ஒரு நாளும். ஏன்னா இப்ப வந்து ஒரு 2 weeks வந்து ஒரு நாளைக்கு 2 மெயின்ஸ் மார்க் எடுத்தோம். ஆக்சுவலி அவ்வளவு நேரம் உட்கார்ந்து அந்த மெயின்ஸ் மார்க் சால்வ் பண்ணியே ஆகணும்ட்டு நாங்க தான் சார் நாங்க பண்ணோம். ஆனா அதுல மார்க் வருதோ இல்லையோ நம்ம அவ்வளவு நேரம் உட்கார்ந்து போடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்ப வந்து நமக்கு இன்னும் என்னன்னா நியூ மாடலா வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அதை நம்ம பண்ணதுனால இப்ப அடுத்த எக்ஸாமுக்கு வரும்போது அதே மாடல கேட்டாலும் நம்ம அப்ரோச் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
அது உண்மையா மெயின்ஸ் மார்க் வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். இளந்தமிழன் நீங்க? சார் எனக்கு வந்து ரிசோர்ஸ் சார், இந்த கொஸ்டின்ஸ், இந்த பிடிஎஃப், டாபிக் வைஸ் கொஸ்டின்லாம் இருக்கு சார். வந்து கோட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே கைடில இருக்க எல்லா பேக்கேஜுமே வந்துடும். முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா டெலிகிராம்ல ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி ஒவ்வொரு பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி அதுலேயே டைம் போயிடும். அதுல வந்து சொல்யூஷன் இருக்கா எதுவும் இருக்கா. இப்போ வந்து அப்படி இருக்கனால இங்க ஈஸியா ரிசோர்சஸ் எல்லாம் கிடைச்சிருது, பிரச்சனை இல்லை. சூப்பர். ஜெகன் சார், எனக்கு லாஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து கோட்டுல காலையில இருந்து சாயந்தரம் வரை என்னதான் போகுது மக்களுக்கு தெரியாது. நம்ம சும்மா கோட் இப்படி போகுது பர்ச்சேஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னா அவங்களுக்கு உள்ள போய் சேராது. நான் என்ன சொன்னா கோட்ல வந்து இந்த டைம் என்ன கொடுக்குறீங்க, இந்த டைம் என்ன செய்றீங்க, இந்த டைம் என்ன செய்றீங்க லைட்டா சொல்லிருக்கேன் சார். ஆக்சுவலா இப்ப கரண்ட்ல என்ன போகுது அப்படின்னா மார்க் டெஸ்ட் தான் போயிட்டு இருக்கு சார். போத் ரிப்பீட்டர்ஸ் அப்புறமேட்டுக்கு பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே மார்க் டெஸ்ட் போகுது. ஏன்னா இப்போ நமக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸ் எவ்ரி வீக் இருக்கனால இப்போ ரியல் டைம் எக்ஸாம்ஸ்ல எப்படி டைமிங்க்கு அன்லாக் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். 9 o'clock வந்து ஒரு டெஸ்ட் அன்லாக் ஆகும். அப்புறம் 10:30 அப்புறமேட்டுக்கு 11 அந்த ரேஞ்சில் ஒன்று வரும் சார். அப்புறம் ஆஃப்டர்நூன் அது நான் எப்படி கேட்கிறேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்கல்ல அவங்களுக்கு எப்படி கிளாஸஸ் போகுது எப்படி போகுதுன்னு கேட்குறேன். ஓகே சார். சார் ஆக்சுவலா நம்ம வந்து பிளானிங் என்னன்னா August 15 நம்ம புது பேட்ச் ஆரம்பிக்கிறோம்ல சார். இது வந்து நாங்க எக்ஸ்க்ளூசிவா என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னோம்னா நம்ம ஃபுல்லாவே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம்ல சார், அதே தான் சார். அப்போ IBBS PO, SBI PO, SBI கிளர்க் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா IBBS கிளர்க்கு அது யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். ஆமா சார். August 15 நம்ம ஆரம்பிக்கிறோம் சார். August 15 ஆரம்பிக்கும் போது நியர்பை உங்க எக்ஸாம் இருப்பாங்க. ஸோ அதனால ஃப்ரெஷர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க சார். ஆனா இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஒரு நாளைக்கு 5 செக்ஷனுமே கவர் பண்ணோம். ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ், அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணோம். இப்போ நம்ம என்ன கிளாஸ் போயிருமா? ஆமாங்க சார். 5மே லைவ் கிளாஸ் வந்து பிளான். ஆனா August 15 வராங்கல்ல சார், அவங்களுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னோம்னா 3 பிலிம்ஸ் அவனே ஷார்ட்டா தூக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது 2 மணி நேரம் சார். ஃபுல்லாவே இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். இவங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே கான்செப்ட்லாம் தெரிஞ்சு பிலிம்ஸை கிளியர் பண்ணிடுவாங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு மெயின்ஸ் டைம் இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கொடுத்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்துட்டு கொடுத்துருவோம் சார். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 50% கொடுக்குறோம்னா அவங்க 100% எடுத்துக்கணும். நம்ம கோட்ல இருந்து ஒரு 90% ரிசல்ட் எதிர்பார்க்கலாமா சார் இந்த தடவை? கண்டிப்பா சார். ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து நம்ம எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாருமே யூஸ் பண்றாங்க சார். 100%ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா 70% ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா சார் ஃபுல்லாவே நம்மளை விட அதிகமாவே பண்றாங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து பெரிய ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் சார். கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ. மக்களே, உங்களுக்கு கோட்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து August 15 வரை தான் பேட்ச் போகுது. ஸோ ஜாயின் ஆகிக்கிட்டே இருக்காங்க. 100 சீட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா முன்கூட்டியே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இன்னும் நான் கோட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்னென்ன கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்லயே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு, சரியா? அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா மென்டார் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ இளந்தமிழன் அண்ட் குரு பிரசாத், யாமினி அருணா அண்ட் அகிலா. தேங்க்யூ சொல்லி முடிச்சிட்டேன். நீங்க பேசுங்க. இப்போ நம்ம மெண்டாரோடைய ஒரு ஷீட் மட்டும் இப்ப ஷேர் பண்றேன் சார். இவங்க அனாலிசிஸ் பண்றதா டெஸ்ட் அந்த மாதிரி ஒரு டே உடையது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இப்ப காட்டுறேன். ஓகே சார். சார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெண்டாருடைய சத்ய பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா குவான்ஸ் மெண்டார் சார். நம்மளோட இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் சார். இது மார்க்ஸ் மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம். இதுல வந்து சார் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 5 டெஸ்ட் எடுக்கிறாங்களே சார் அவங்க. ஒரு நாளைக்கு 5 டெஸ்ட் எடுக்கிறத நீங்க அனலைசிஸ் பண்றதுக்காண்டி எல்லாத்தையுமே வச்சிருக்கீங்க. இந்த 5 டெஸ்ட் தான் சார் இது ஃபுல்லாவே சார். இவங்க இந்த டோட்டல், அதாவது கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர் என்ட்ரி பண்ணாலே இந்த அக்யூரசி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். இந்த பார்ட்லாம் இருக்குல்ல சார், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும் சார். ஸோ இது வந்து ஒரு நாளோடது சார். இவங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த 5 டெஸ்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுல 2 வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெண்டார் எனக்கு கால் வேணும் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடுவாங்க சார். ஸோ டிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெண்டார் வந்து அந்த கால் முடிச்சுட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட ப்ராக்ரஸ் வந்து எல்லாமே சார். இது வந்து ஒரு டே உடையது. நம்ம இங்க இந்த 1 ஆகஸ்டோடது சார் இது ஃபுல்லாவே. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தோம்னா எல்லா டேஸோடது இருக்கும் சார். ஃபுல்லாவே தனித்தனியா இருக்கும். ஓகே ஓகே, சூப்பரா இருக்கும். ஸோ மக்களே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோட்டை யூஸ் பண்ணிக்கோங்க.
சரியா? இவங்க 4 பேருக்கு நாங்கள் காசு கொடுத்து வர வைக்கவில்லை, அவங்களாக தான் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. சரியா? என்ன சார் இப்படி கூவுறாங்களே நினைச்சுக்காதீங்க, அவங்க உண்மையை தான் சொல்றாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. என்கிட்டயுமே 2-3 ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் கேட்பேன்ல, அப்பப்ப கேட்பேன் யார்ட்டையாவது பேசும்போது. இல்லை சார், இங்கே நம்ம ஃபீட்பேக் செஷன் கொடுக்குறோம், ஃபுல்லாகவே ஸ்பெஷல் செஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாமே கஸ்டமைஸ்டு தான் சார். எதுவுமே வாரம் ஃபீட்பேக் கேட்டுருவீங்க ஒரு நாள்? ஆமா சார், சனிக்கிழமை கேட்போம். வாரம் சனிக்கிழமை, மேக்ஸிமம் சனிக்கிழமை கேட்போம் சார். அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப அடுத்தடுத்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு 10 days 15 days அப்புறமேட்டு கேட்போம். முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா அவங்க சொல்ற ஃபீட்பேக்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது சார். இல்ல ப்ரோ, நான் இப்ப ஸ்டூடெண்டா இருக்கேன் தெரியுமா? நான் ஏதாவது இப்போ ஒரு அகாடமியில ஜாயின் பண்ணிருக்கேன், ஒரு கோர்ஸை வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் நமக்கு ஃபீல் ஆகும்ல, அது கூடயே டெய்லியுமே குத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு 20 நாள் குத்துவாங்க, அதுக்கப்புறம் நம்மளே குத்திக்க வேண்டியதுதான். பட் இது இவ்வளவு நாள் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போறீங்கன்னா சூப்பர் தான். அதோட பிரதிபலிப்பு நம்ம கண்டிப்பா ரிசல்ட்ல தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா பண்ணிடலாம். சரி, ஸோ வீடியோ எல்லாருக்கும் நன்றி மக்களே. கோட்டோட லிங்க் திரும்பியும் சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கோட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கோம், அதை ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம மென்டாரே கால் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிக்கங்க. ஆகஸ்ட் 15 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சீக்கிரம் ஜாயின் ஆகிக்கங்க. 100 சீட்டு மட்டும்தான். ஸோ தாமதப்படுத்த வேணாம். ஸோ நன்றி.